படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சூப்பரா. என்ன மாதிரி கதைங்க சொல்லியிருக்காங்க? லவ் ஸ்டோரியா? லவ் ஸ்டோரி தான். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்களா? குடும்பத்தோட பாக்குற மாதிரி. பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். குடும்பத்தோட பாக்க. விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருந்தாருங்க? நல்லா பண்ணியிருந்தாரு. விஜய் சேதுபதி, நகுல், ஜெயராம் ஜெயராம் நல்லா எல்லாம் நல்லா பண்ணி நல்லா பண்ணியிருந்தாரு. குடும்பத்தோட பாக்கலாங்களா? கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பிடிச்சிருந்துச்சு. ஓகே. பரவாயில்லைங்க. விஜய் சேதுபதி ஆக்ஷன் நடிப்பு பரவாயில்ல. ஓகே. ஜெயராம் எப்படி நடிச்சிருக்காரு? சென்டிமெண்ட் ஆகுது. சரி ஓகே. நல்லா ஓகே. இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் எப்படி? இல்லை நல்லா இருக்கு படம். சொல்ற அளவுக்குலாம் இல்லைண்ணா. ஒரே ஒரு second. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப முக்கிய போதும். ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங் அவருக்கோசம் பார்க்கலாம். அதுக்கோசம் வந்து அவ்வளோதான். நகுல் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? நகுல் ப்ரோ அவரு நல்லா தான் ஆக்டிங் அவரை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கு. மற்றபடி சொல்ற அளவுக்கு இது இல்லை ப்ரோ. அதில் அது இந்த படம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் செட் ஆகாதுங்களா? வாய்ப்பே இல்லை ப்ரோ. அதெல்லாம் 90 மாதிரி இருக்கு ப்ரோ. 90s மாதிரி இருக்கு. 90s மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ. ஒரு சீன் கூட பிடிக்கீங்களா உங்களுக்கு? ஓகே. கதையோட டாபிக் என்ன? இப்போ கதையோட டாபிக் வந்து அதான் ப்ரோ. எந்த லவ் பண்ணுறது கரெக்டாக யாரை பண்ணணும் எப்படி பண்ணணும் அந்த அவ்வளோதான் மேட்ரு. தப்பான பண்ணி மிஸ்டேக்காக வாழ்க்கை எடுத்துக்கூடாது. இப்போ February 14th ரிலேட்டாக படம் இருக்கும்னாங்க. அது ஏதாச்சும் அந்த மாதிரி ஐடியா எனக்கு இல்லை. அந்த மாதிரி எதுவும் தாட் இல்லை உள்ள அதுலேயும் படத்துலையும். காதல் கதை சொல்ல வந்துட்டு எல்லாமே போஸ்டர் ரெடி ஆயிரும். விஜய் சேதுபதி படம் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிடுவார். அவர்கிட்ட ஸ்டோரி இருக்காது. அவர் வந்து ரேடியோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கே 2 பீப்புள்ஸ்கிட்ட வந்து ஸ்டோரி கேட்பாரு. அதில் 2 ஸ்டோரி வந்து செலக்ட் பண்ண மாதிரி சொல்லி அந்த 2 ஸ்டோரி அப்படியே போயிட்டு இருக்கோம். நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஒரு மலையாள டைரக்டர் தான் நினைக்கிறேன். 2 போர்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி வந்து போஸ்டரு, டைட்டில், நேமு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாரு. கதை மட்டும் இருந்திருக்காரு. தமிழ் சினிமாவை இன்டைரக்டாக தாக்குறாரான்னு தெரியல எனக்கு. கதை மட்டும் இல்லை, ஆனால் கதையை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து நம்ம படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் ஒவ்வொருத்தட்டே கதை கேட்பாரு. அதில் வந்து ஒரு 2 கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால அந்த கதையை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஒன்று 90s கிட்டோட லவ், ஒன்று 2K கிட்ஸோட லவ். அதில் வந்து எது பியூர் லவ், எது வந்து ட்ராமாட்டிக் அந்த மாதிரி லவ்வும் காமிச்சிட்டு இருப்பாங்க. எந்த கதை சேர்ந்தது, எந்த கதை பிரிஞ்சு போனது அப்படின்னு ஒரு ஆஸ் யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான். மலையாளம் படம் அந்த சைடில் அந்த மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல வந்து ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டுட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா டப்பிங் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. மியூசிக் வந்து நம்மளால் கேட்க முடியல. சில இடத்துல வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. இந்த ஏஐயில் ஒரு சாங்கை போட்டு வெளியே எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி படம் ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃபீல் இதெல்லாம் கனெக்ட் ஆச்சுங்களா? அது வந்து 90s கிட்டுக்கு அந்த ஜெயராமோட லவ் ஸ்டோரி நல்லா கனெக்ட் ஆகும். 90s கிட்ட அந்த பியூர் லவ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கனெக்ட் ஆச்சு. பட் அந்த நகுல் தான் கொஞ்சம் அந்த வெறியிலே இருக்காரு. மலையாள ஸ்டைல்ல இருக்குங்களா? மலையாள ஸ்டைலில் வந்து அந்த ஜெயராம் அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க போர்ஷன் மட்டும்தான் நமக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொரு போர்ஷன் வந்து அந்த பொண்ணு அழகாக இருக்கனால அதை உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது ஜெயராம் போர்ஷனா அந்த இந்த பணங்கொத்தி பற ஹீரோயின் அந்த பொண்ணு 2 பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியோட கேமியோ அப்பியரன்ஸ்ல எப்படி இருந்தது? இல்லை, அவர் தான் வந்து நம்ம இந்த KGF ஸ்டைலில் வந்துட்டு நம்ம பிரகாஷ் ராஜ் கதையை நரேட் பண்ணுறது அவர் தான். ஐ மீன் எப்படின்னா லவ்க்கு அந்த சஜஷன் கொடுக்குறது அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர். ஓமை கடவுளே டைப்ல. ஓமை கடவுளுக்கு டைப்பில் வரும். நக்குல் வந்து அவர் நல்ல ஆக்டர். நம்ம மாசிலாமணியில் வந்து அவர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி பாய்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம காதலில் இருந்து அதில் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் மாசிலாமணி ஒரு மாதிரி வைப்லேயே இருப்பார். இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்துட்டு, ஆனால் அவருக்கு வந்து மெயின் மோட்டிவ் வந்து பணம் தான். அந்த பணத்துக்கோசரம் என்ன வேணால் பண்ணுவார். தான் லவ் பண்ண பொண்ணை கூட இன்னொருத்தருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு விடுவார். அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டரு. ஓகே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது செட் ஆகுங்க அந்த படம்? கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். கிரிஞ்சித்தனமாக லவ் பண்ணுறது எப்படி, பியூராக லவ் பண்ணுறது எப்படி, அதை வந்து காட்டியிருப்பாங்க. பட் இந்த 2K கிட்ட லவ் வந்து உள்ள திணிச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அவருக்கும் நல்ல ரோல் தான். ஏன்னா இந்த படத்தில் யாரும் வில்லன் இல்லை, அதனால அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவ்வளோதான். பாசிட்டிவ் வந்து இவங்க லவ் ஸ்டோரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. ஜெயராம் லவ் ஸ்டோரி பாசிட்டிவாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன ப்ரோ படத்துல? எனக்கு ஜெயராமோட போர்ஷன் நல்லா இருக்கு. ஜெயராம் போட்டு. பட் நக்குலோடது வந்து தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2K கிட்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் இப்போ இருக்கிற லவ் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த இதுதான் பாசிட்டிவாக இருக்குது. இது ஒன்று தான் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகுது. அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி வாய்ஸை வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறோம்.
ஏன்னா வேற யாரோ பேசியிருக்காங்க போல இது விஜய் சேதுபதி வாய்ஸில் டப்பிங் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு டப்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. So, அதே மாதிரி நெகட்டிவா பட்ட மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும். நெகட்டிவ் வந்து உள்ள இருக்க நகுல் தான். அது ஒரு சபதம் மாதிரி. ஒரு பொண்ணை வந்து எப்படி சொல்றது, படுக்க கூப்பிடுவாங்க. அது வந்து அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடும். அதுக்கு வந்து நம்ம நகுல் வந்து சப்போர்ட் பண்ணி நான் உங்களை ஓகே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு வேலையை பார்ப்பாரு. அதுதான் நகுலோட வேலை. நடுவில் அவர் பேசியிருக்காரு. பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது வேற யாரோ பேசியிருக்காங்க விஜய் சேதுபதி. அது வந்து கனெக்ட் ஆகல. நிறைய பேர் சீரியஸ் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், எனக்கு 2 மணி நேரமே ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது அந்த கதைக்குள்ளேயே. ஏன்னா ஒரு கதையை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்குள்ளே போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இன்னொரு கதையை வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரிலாம் ஒரு ரேடியோ ஜாக்கிலே சொல்லுவார். அந்த அந்த பொண்ணுக்கு ஆபத்து இருக்குது, போய் காப்பாற்றுங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு லாஜிக்குன்னு தெரில. சேதுபதி வந்து இந்த படம் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட டைட்டில் இருக்கு, போஸ்டர்ல ரெடி ஆயிடுச்சு, பட் கதை இல்லை, அதனால நீங்க தான் ஆடியன்ஸு, நீங்க தான் கதை நரேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் கதை கேட்பாரு. அத்தனை போலீஸ்காரனும் ரெடியாகவே இருப்பான், சொல்லி முடிச்சோடனே ரெடியாக இருப்பான். அதெல்லாம் மைனஸாக இருக்குது. ஓவராலாக படம் பார்க்கலாம், எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். ஆவரேஜ் தான், ஹிட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆவரேஜ், எல்லாரும் உட்காந்து பார்க்க வேண்டிய படம். இதுல 2 கதையை இவங்க சூஸ் பண்ணி, அதுதான் நம்ம ஜெயராமோட லவ்வும் நகுலோட இந்த கிரிஞ்சி லவ்வும்.